உழவர் சாரல். உழவர் சாரல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ தமிழ்நாடு அரசாங்கம் சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழ் நம்ம முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேளாண் துறைகளுக்கு என்ன அறிவிப்பை வெளியிட்டிருக்கார் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறேன். ரொம்ப தெளிவாக எளியவர்களுக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, கூட்டுறவு வங்கிகளில் என்ன மாதிரி கடன்கள்லாம் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கு முன்னாடி சட்டமன்றத்தில் நம்ம முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு திருக்குறளை மேற்கோள் காட்டியிருக்காரு. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால் நம்ம வீடியோவில் அதை உங்களுக்கு சொல்லலாம், ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்னென்னா, உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அஃதாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. அதாவது உழவு தொழில் அன்றி பிற தொழில்களை செய்யும் அனைவரையும் உழவர்களே தாங்குவதால் அவர்களே இந்த உலகத்திற்கு அச்சாணி போன்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எவ்வளோ உண்மை இல்லையா? இதெல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நான் எப்பயுமே சொல்வேன், நீங்கள் விவசாயிகளை பாதுகாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் விவசாயத்தை பாதுகாக்கணும். சேவ் அக்ரிகல்ச்சர். நீங்கள் விவசாயத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம இயற்கையை மாசுபடுத்தக்கூடாது. ஸோ நான் இந்த வீடியோலையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன், டு சேவ் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர், ப்ளீஸ் டோன்ட் பொல்யூட் என்விரான்மெண்ட். அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஒரு டேட்டா சொல்லிடுறேன். 2016 வந்து 31/3/2016 நம்ம கவர்மெண்ட்டு, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய கண்ட்ரோலில் இருந்தப்போ 5318.73 கோடி கடன்கள் கடன்கள் பண்ணியிருக்காங்க இதே கூட்டுறவு வங்கிகளில். இது கிட்டத்தட்ட 12 லட்சம் விவசாயிகளுடைய கடன்களை தள்ளுபடி செஞ்சுருக்காங்க. 2017 2247 கோடியை வறட்சி நிவாரணமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதே லைனில் பார்த்திங்கன்னா, இப்போ 2019-20 நம்ம கொரோனான்ற ஒரு பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டோம். கூடவே நிவர் புயல் அப்படின்னு சொல்லிட்டு சில புயல்கள் போச்சு இல்லையா? ஸோ இதனால் விவசாயிகள் பயிர் செஞ்சது எல்லாமே வீணாயிடுச்சு. ஆனால் அதெல்லாமே நிறைய பேர் ஓட்டிட்டு தான் இப்போ நல்ல பயிர் செஞ்சுட்டு வராங்க. ஸோ அந்த வீணான அந்த பயிர்கள், அது மேலே வாங்கின கடன்களுக்கு தான் இப்போ நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 16.43 லட்சம் விவசாயிகளுடைய கடன் சுமையை இந்த அறிவிச்சிருக்க இந்த தள்ளுபடி பயனடைவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 12,110 கோடி கடன்கள் தள்ளுபடி செஞ்சிருக்காரு. அதுதான் 16.43 லட்சம் விவசாயிகள் வாங்கிய கடன் வேல்யூ தான் 12,110 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதுதான் அவர் அறிவிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு அவர் அறிவித்தது எப்படின்னா, பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன பயிர்க்கடன்? கூட்டுறவு வங்கிகளில் வாங்கின பயிர்க்கடன் அது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட ஒரு நிலம் இருக்கும். அந்த நிலத்துக்குன்னு ஒரு சிட்டாக இருக்கும், அடங்கல் இருக்கும். அதை கொண்டு போய் தான் நம்ம வச்சு நம்ம ஒரு கடன் வாங்குவோம். ஒரு பேங்க்கில் போயிட்டு நம்ம கடன் வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி இப்போ என்கிட்ட ஒரு 1/4 காணி நிலம் இருக்குது, 1/2 காணி நிலம் இருக்குது அப்படின்னா, அந்த நிலத்தை இல்லை 1 ஏக்கர் நிலம் இருக்குது அப்படின்னா, அதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் பேங்க்கில் கொடுத்து அடமானம் வைக்கிறேன். அந்த பத்திரத்தை, அந்த சிட்டாவை அடமானமாக வைக்கிறேன். வச்சு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நிலத்தில் நான் இந்த மாதிரி பயிர் செய்ய போகிறேன். அதாவது நெல் பயிர் ஏற்ற போகிறேன், இல்லை நம்ம மல்லாட்டை, இல்லை உளுந்து, இந்த மாதிரி பயிரெலாம் நான் ஏற்ற போகிறேன். இதுக்கு எனக்கு செலவுக்கு காசு கிடையாது, அதனால் கடன் கொடுங்க அப்படின்னு நம்ம பேங்க்கில் போய் கேட்குறோம். அதாவது கூட்டுறவு வங்கியில் கேட்டிருப்போம். கேட்டு அவங்க அந்த நிலத்தெல்லாம் வச்சு நம்மளுடைய ஆதார் அட்டை அதெல்லாம் வாங்கியிருப்பாங்க, நிறையா நம்மளுடைய விலாசம்லாம் வாங்கியிருப்பாங்க. வாங்கி சரி லோன் அப்ரூவ் பண்ணி நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது 1 ஏக்கருக்கு இவ்வளோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு 25,000 அப்படின்னு நான் கடன் வாங்கியிருக்கேன், இல்லை ஒரு 50,000 நான் கடன் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த பயிர் ஏற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் கடன் வாங்கியிருப்பேன் இல்லையா? அதாவது இந்த நிலத்தில் இந்த பயிர் ஏற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி பயிர் செலவுக்காக நான் கடன் வாங்கி நான் பயிர் ஏற்றிட்டு இருப்பேன். ஸோ இந்த பயிர் ஏற்றிருக்கேன். இந்த கடன்களை தான் பயிர் கடன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் தள்ளுபடி செஞ்சுருக்காங்க. இதுதான் அஃபீஷியலாக முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொன்னது. இது மட்டும்தான். இதை தான் தள்ளுபடி அப்படின்னு அவர் அஃபிஷியலாக சட்டமன்றத்தில் அறிவித்தது. இதுதான் முதலமைச்சர் அறிவித்தது. இதை தான் கூட்டுறவு வங்கியில் உடனே நடைமுறைக்கு வரும்னு சொல்லியிருக்காரு. ஜிஓவும் நேற்று பாஸ் பண்ணியிருக்காங்க. அவர் அறிவித்த விதியின் கீழே வர இந்த 12,110 கோடி ரூபாய், அதாவது 16.43 லட்சம் விவசாயிகளுடைய கடன்கள் உடனே தள்ளுபடி
தள்ளுபடி அப்படின்னு ஜிஓவும் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஓகே நான் வாங்கியிருக்கேன், இந்த மாதிரி தள்ளுபடின்னு சொல்லிட்டாங்க. இது நான் எப்படி எனக்கு தான் வந்திருக்கும் அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் போய் ஏதாவது பண்ணணுமா கூட்டுறவு வங்கியில் அப்படின்னா, நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. அந்த கூட்டுறவு வங்கியில் இருக்க பணியாட்களே என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த பேங்க் ஆஃபீஷியல்ஸே லிஸ்ட் எடுப்பாங்க. கடைசி வருஷத்தில் எத்தனை பேர் 1.5 வருஷத்துக்கு எத்தனை பேர் இந்த கடன்கள் வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு அதெல்லாம் லிஸ்ட் எடுத்து அந்த லிஸ்ட்டில் உங்கள் நேம் வந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டுக்கே அஃபிஷியலாக ஒரு நோட்டீஸ் வரும். உங்கள் கடன்கள் தள்ளுபடி, இவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்க, இவ்வளோ இல்லை நீங்கள் கட்டியிருக்கீங்க, இல்லை நீங்கள் கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிடுவாங்க. அந்த வேலை எப்போவோ கூட்டுறவு வங்கியில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இதுதான் கடன் தள்ளுபடி கவர்மெண்ட்டில் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் அறிவித்த கடன் இதுதான் இப்போ நடைமுறைக்கும் வந்திருக்கு. இது இல்லாமல் நிறைய பேர் நகை கடன் தள்ளுபடியா, வேறு பேங்க்கில் தள்ளுபடியா அப்படின்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அது எந்த அளவுக்கு அது எஃபெக்டிவாக இன்னும் ஜிஓ அஃபிஷியலாக பாஸ் ஆகலை. அதுவும் இல்லாமல் வேறு எந்த பேங்க்லேயும் வாங்கின கடன்கள், பயிர் கடன்கள் தள்ளுபடி கிடையாது. நீங்கள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கின கடன்கள் மட்டும்தான் தள்ளுபடி. இது முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ப்ளஸ் கூட்டுறவு வங்கிகள்லேயே இதே சிட்டாவை கொண்டு போய் வச்சு நகையை அடமானமாக வச்சு நம்ம கடன் வாங்கியிருப்போம். அது பயிர் கடன் அண்டரில் கண்டிப்பாக வராதுங்க. அது விவசாய கடனில் தான் வரும். ஆனால் இப்போதைக்கு அது தள்ளுபடி முதலமைச்சரோட அறிவிப்பில் இல்லை, சட்டமன்ற அறிவிப்பில் இல்லை, ஜிஓலையும் மென்ஷன் பண்ணலை. ஆனால் நம்ம கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காரு, நகை கடனும் விவசாய கடனும் தள்ளுபடி, அதாவது நகையை வச்சு நீங்கள் அடமானம் வாங்கின விவசாய கடனும் தள்ளுபடி தான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. ஆனால் அது அஃபிஷியலாக இன்னும் வரலை. சரிங்களா? அப்படி அது எவ்வளோ சவரன் நகை நீங்கள் வச்சுருக்கீங்க, எத்தனை ஏக்கர் வச்சுருக்கீங்க, எத்தனை ஏக்கர் அடமானம் காமிச்சு எவ்வளோ சவரன் வச்சுருக்கீங்க, அது எவ்வளோ தள்ளுபடின்றதை இன்னும் அவங்க குறிப்பிடலை. இது பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் மேபி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். சரிங்களா? இப்போதைக்கு அது கிடையாது. ஸோ எல்லோரும் நான் நகை கடனும் எனக்கு தள்ளுபடி அப்படின்னு நினச்சிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நகை கடன் பயிர் கடனில் வராது, அது விவசாய கடனில் வரும். நீங்கள் நார்மலாக வச்சு வாங்குகிற விவசாய கடனில் வராது. உங்கள் நிலப்பத்திரத்தையும் அடமானமாக காமிச்சு நீங்கள் கடன் வாங்கியிருந்தால் தான் அந்த நகை விவசாய கடனில் வரும். இதுதான் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதில் எவ்வளோ விவசாயிகள் பயனடைஞ்சிருப்பாங்க அப்படின்னா, அதான் சொல்லியிருக்காரு இல்லையா, 16.43 லட்சம் விவசாயிகள்னு சொல்லிட்டு. இன்னொரு இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, நிறைய பேருக்கு கூட்டுறவு வங்கியில் போய் எப்படி கடன் வாங்கணும், அது கிடைக்குமா அப்படின்ற ப்ரொசீஜர்ஸே நிறைய பேருக்கு தெரியல. ஸோ நிறைய விவசாயிகள் ப்ரைவேட் பேங்க்ஸில் இல்லை வேறு ஏதாவது கவர்மெண்ட் அலைட் பேங்க்ஸில் தான் போய் இந்த மாதிரிலாம் லோன் வாங்குகிறாங்க. ஸோ மேக்ஸிமம் விவசாயிகள் எல்லாருமே இந்த மாதிரி கூட்டுறவு வங்கியில், எப்பயுமே கூட்டுறவு வங்கியில் நீங்கள் வாங்குகிற கடன்கள் ஏதாவது ஒரு வகையில் கவர்மெண்ட் தள்ளுபடி செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் நாம தான் அதை போய் பயன் பெறணும். அது இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சு அங்கே போய் வாங்கி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றது தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இது மற்ற பேங்க்கில் வேறு எந்த பேங்க்லும் நீங்கள் கொண்டு இணைக்கவே முடியாது. இப்போதைக்கு எந்த பேங்க்கோடைய கடன்களும் தள்ளுபடியும் வரலை. ஸோ நான் அந்த பேங்க்கில் வச்சேன் வருமா, இந்த பேங்க்கில் வச்சேன் வருமா நீங்கள் யோசிக்க வேணாம். இப்போதைக்கு கூட்டுறவு வங்கியில் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கடன்கள் தள்ளுபடி, நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கலாம். விவசாயிகளுக்கு இது நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். இந்த சமயத்தில் கண்டிப்பாக மகிழ்ச்சியான செய்தி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உழவர் சாரலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.